எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பாருங்க நம்ம வெண்டைக்காய் செடியை பார்க்கலாங்க. இப்போ நல்லா காய்க்கக்கூடிய காய்கறிகள்ல வெண்டைக்காவும் ஒன்றுன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ அழகா அதை பாருங்க பூ எடுத்து காய்க்குது. நிறைய இடங்கள்ல நான் போட்டிருக்கேங்க. இப்போ வளவலா கொலன்னு வாங்க இல்லையா, இந்த வளவலா இருந்தே நம்மளுக்கு ஒரு பயன் இருக்குங்க. இப்போ நம்ம கூட்டு பொரியல் அந்த மாதிரி நம்ம இதில் மோர் குழம்பு எல்லாம் செய்கிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை குர்குரே அப்படின்னு ஒன்று செய்யலாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை பத்தி நான் தனி போஸ்ட் போடுறேன். இப்போ எதுக்கு வளவலா குலக்குலா சொன்னேன்னா, இப்போ இதை பிபி அதிகமா இருக்கவங்க ஒரு வெண்டைக்காவை எடுத்து நறுக்கி தண்ணியில ஊற வச்சுட்டு நைட்டு படுத்துனாங்க. காலையில எழுந்தோடனே வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சோன்னா பிபி நல்லா குறையுங்க. அது ஒண்ணுங்க. இன்னொன்று நம்ம இப்போ இட்லிக்கு அரைக்கிறோம் இல்லையா, இந்த காம்பு பகுதியை எடுத்து அதை மாவு கூட சேர்த்து நம்ம இட்லி சுடும்போது இட்லியும் ரொம்ப சாஃப்டா கிடைக்குங்க. இதுதாங்க இதனுடைய பலன்கள்னு சொல்லலாம். இப்போ எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு வெண்டைக்காய் செடி. எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.